லட்சிய உறுதி இருக்கிறவர்கள் என்னோடு நில்லுங்கள். இந்த அண்ணன் சரியான வழியில் வழிநடத்தி கொண்டு போய் சேர்ப்பான், இலக்கை தொடுவான் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள் என்னோடு வாருங்கள். யாரையும் கையை பிடித்து காலை பிடித்து சட்டையை பிடித்து இழித்து அப்படிலாம் யாரையும் நிறுத்தலை. எந்த கட்சி தலைவன் எந்த கட்சியை வழி நடத்துறவனும் இப்படி சொல்லியிருக்க மாட்டான். நான் சொல்கிறேன் பாரு, விருப்பம் இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா அழகாக வெளியில் போகலாம். நீ தனியாக கூட போகலாம், இல்லை ஏற்கனவே போனவங்களோட கூட போகலாம், போய் வேலை செய்யலாம். போகும்போது இருக்கவே இருக்கு நமக்குன்னு ஒரு டிவி, சன் டிவி, பேசிட்டு போகலாம். நாங்கள் ஒரு கோட்பாட்டை கொண்டவர்கள், குறிப்பாக நான் கோட்பாட்டை கொண்டவன். ஒரு மரம் ஒரு கிளை முறிந்து விழும்போது சட சட என்று சத்தம் போடாமல் விழாது. ஒரு இலை பழுத்து சருகாகி விழுகிற போது அல்லது பச்சையாக இருக்கும்போதே அவசரப்பட்டு உதிரும்போது சலசல என்று சத்தம் போடாமல் விழாது. இந்த சடசடப்புக்கும் இந்த சலசலப்புக்கும் மரம் பயந்தால் அடுத்த கிளையும் இருக்காது, அடுத்த இலையும் இருக்காது. விளங்கிருச்சா? விளங்கிருச்சா? கட்சி அப்படியே கூடாரமாக காலி ஆயிடுச்சு, கட்சி சிதைஞ்சிருச்சு. சீமான் என்ற ஒருவன் உயிரோடு இங்கே இருக்கிற வரை அந்த கட்சி வாழ்ந்துகிட்டே இருக்குமே ஒழிய ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, அதை விதைப்பதற்காக நாளாக கருது. இந்த கோட்பாட்டை கொண்டவன் நான் விதைக்கிறேன். ஒருவேளை என்னால் அறுக்க முடியவில்லை, அடுத்த தலைமுறை என் பிள்ளைகள் வந்து அறுப்பார்கள்.